Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களுக்கு சில நேரங்களில் ஓடிபியே வராது. அந்த மாதிரி ஓடிபியே எனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு 6-7 மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடு இருக்கும். ஸோ அந்த ஏர்ப்ளேன் மோடை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது செட்டிங்ஸ்லேயே இருக்கும். இல்லை குயிக் செட்டிங்ஸை நீங்கள் கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளேன் மோடு இருக்கும். ஸோ அந்த ஏர்ப்ளேன் மோடை ஆன் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து மறுபடியும் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி ஒரு சில டைம் வரும். இல்லை இப்போயே வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதில் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ உங்களுக்கு வரும். அந்த ஆப் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜில் உள்ளே போனீங்க அப்படின்னா மேலே 2 ஆப்ஷன் இருக்கும். கிளியர் ஸ்டோரேஜ் இருக்கும், கிளியர் கேட்சி இருக்கும். கிளியர் கேட்சி கொடுங்க. ஸோ இந்த கேட்சி கிளியர் பண்ணுற ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டைம் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இல்லை இப்போயும் வரல அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கில் போட்டு வச்சுருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்களா? ரைட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு செட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அண்ட் பிளாக்டு இருக்கும். சரியா? அந்த ஸ்பேம் அண்ட் பிளாக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எதுவும் அந்த மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில டைம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் இருக்கும், இல்லை பிளாக்டு நம்பர்ஸில் இருக்கும். அதனால் அந்த மெசேஜை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது பிளாக் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு, இது ஒரு ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு மெயினான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணாதும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் மெசேஜ் வராது. அது ஒரு ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் சான்சஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். ஸோ ரீசார்ஜ் பிளான் இருக்கணும் உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரி மொபைல்ஸில் வராது. என்னென்னா உங்கள் ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு. பட்டன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்கள் ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா புது மெசேஜ் வராது. அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் மெசேஜில் போயிட்டு பழைய மெசேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயமா இருக்கும். மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பட்டன் ஃபோன்ஸில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வர சான்ஸ் அதிகம். ஸோ உங்கள் பழைய மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. மறுபடியும் எனக்கு மெசேஜ் வரல, ஓடிபி வரல அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு டவர் பிரச்சனையாக இருக்கும். சிக்னல் பார்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஒரே ஒரு பார் இருக்கா, இல்லை பாரே இல்லையா, சிக்னல் பாரே இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் டவர் இல்லாத இடத்துல நின்றுட்டு எனக்கு ஓடிபி வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? ஸோ அந்த மெத்தட்ஸ் இப்போ சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.